மா இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்? இன்னைக்கு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு தான் நான் செய்ய போறேன். சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறது, அதுவும் ஈஸியான மெத்தட்ல. ஆல்ரெடி நிறைய மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். ஆனா இப்ப புதுசா பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஸ்கிரைபர் எல்லா மீனுக்குமே ஏத்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு அம்மா செஞ்சு காமிக்க போறாங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க பாக்கலாம். அப்பா மார்க்கெட் போயிட்டு வந்து காணாங்கத்த மீன் வாங்கி வந்திருக்காரு. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு காணாங்கத்த மீன். இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற மெத்தட் வந்து நவரை, அப்புறம் வந்து கிழங்கா, எல்லா மீனுக்கும் வைக்கலாம். 2 மீன் மட்டும் தான் வைக்க முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா நெத்திலிக்கும் இந்த காரப்பொடி மீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த 2க்கும் வந்து வித்தியாசம் வேற. புளி கொஞ்சம் இதுக்கு நெத்திலிக்கு பாத்தீங்கன்னா புளி கம்மியா ஊத்தணும். காரப்பொடி மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகும் பூண்டும் அரைச்சு செய்வோம். இப்ப இந்த மெத்தட்ல வந்து மத்த எல்லா மீனுமே செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு வைக்க போறது காணாங்கத்த மீன் தான். சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்காரு. கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாரா. 4-5 தடவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். நல்லா மீன் குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யறதுக்கு அகலமா தான் வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் மீன் வந்து நல்லா கொதிச்சு வர சொல்ல உடையாம இருக்கும். பாத்திரம் கொஞ்சம் வந்து குறுகலா இருந்ததுன்னா மீன் உடைஞ்சிடும். அதனால நான் பெரிய கடாய் எடுத்து வச்சிருக்கேன். அகலமான கடாய் காயிட்டும். கடாய் காஞ்சோன்னு எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்த நாளுக்கும் எடுத்து வைப்பேன். அதனால வச்சு அடுத்த மீன் நிறைய தானே இருக்கு, நிறைய போட்டு அடுத்த நாளுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு மீன் போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பும் டேஸ்டா வரும். குழம்பும் வந்து அதிகமாவும் வரும். நாளைக்கும் எடுத்து வச்சிருந்தா எப்பவுமே வந்து நாளைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மீன் குழம்பு ஊறி. உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு தெரியுமே. இன்னைக்கு சாப்பிட்டதோட நீங்க நாளைக்கு சாப்பிடணும். வந்து டெக்னிக் சொன்னீங்க, இதுவும் ஒரு டெக்னிக்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? நீ அதானே சொல்லிட்டு இருக்கேன். சரி, மீன் குழம்புன்றதுனால நிறைய பேர் நல்லெண்ணெயில செய்வாங்க. நான் இன்னைக்கு நார்மலா நம்ம என்ன சமையல் எண்ணெய் எடுக்கிறோமோ அதுதான் எடுத்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானது 1 ஸ்பூனுக்கு வந்து கடுகு எடுத்திருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வந்து 1/2 ஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வாசனையே வெந்தயம் போடுறதுலதான் இருக்கு. அந்த வெந்தயம் வந்து நம்ம எப்படின்னா அந்த கருகாம பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும் குழம்புடைய டேஸ்ட். அதெல்லாம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டு அது செவந்து வர சொல்லி நம்ம வெங்காயத்தை போட்டுடணும். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 5 பல்லி பூண்டு தோலோடையே தட்டி வச்சிருக்கேன். இதுவும் போட்டு இதெல்லாம் இப்ப நல்லா வதங்கணும். இது வதங்க சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 லெமன் சைஸ் புளி. ஏன்னா மீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கனால இங்க பாருங்க, இது ஒரு லெமனு ஊற வச்சிட்டேன். இது பிரிஞ்சிச்சு. இது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் நான். கொஞ்சம் அப்படியே மீன்ல போட்டனால பெருசா தெரியுது. ஆமா, பெருசாயிடுச்சு. இல்ல கொஞ்சம் வந்து ரசத்துக்கு எடுத்துப்பேன். கொஞ்சம் வந்து இது மீனுக்கு வந்து மசாலா போடுறதுக்கும் வறுக்கிறதுக்கும் எடுத்துப்பேன். அதுக்காக தான். ஆனா நீங்க எடுக்க சொல்ல இந்த அளவு தான். 2 சைஸ் புளி. இது நான் நிறைய மீன்லாம் ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு தான் நீங்க வைக்கிறீங்கன்னா இந்த லெமன் சைஸ் புளியே போதும் உங்களுக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி நீங்க போட்டுக்கோங்க. பழமா 3 தக்காளி நல்லா பெருசா போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் எடுத்துக்கிறது வந்து இப்ப 6 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேன். 6 தக்காளியை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் குழம்புல போடுறதுக்கு. அப்புறம் புளியவும் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தா கூட போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். ஆமா, சின்ன வெங்காயம் நமக்கு சின்ன வெங்காயம் இங்க கிடைக்கல. சின்ன வெங்காயம் நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 வெங்காயத்துக்கு மேல நல்லா உரிச்சுக்கோங்க. உரிச்சிட்டு ஒரு 5 பல் பூண்டு போட்டு லேசா 2த்தையும் ஒன்னா போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஒண்ணும் பாதி. ஆமா, அப்படி தட்டி எடுத்து நீங்க இந்த மாதிரி தாளிப்புலாம் இதேதான். வெங்காயம் அதேதான் கோல்டன் ப்ரௌன் தான் வதங்கணும். அந்த மாதிரி வதக்கி செய்யுங்க. அந்த டேஸ்டும் இன்னுமே நல்லா இருக்கும். ஆல்ரெடி அந்த சின்ன வெங்காயத்துல செஞ்ச மீன் குழம்பு போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. கொஞ்சம் தான் உப்பு போட்டேன். அதுக்குள்ளே பாருங்க எப்படி கோல்டன் ப்ரௌன் வந்துச்சா. இந்த நேரத்துல நம்ம கட் பண்ண தக்காளியை போட்டு இந்த ஒரே மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நவர மீன் வைக்கலாம், சங்கரா மீன் வைக்கலாம், நீங்க காளா மீன், அதுக்கப்புறம் இந்த கவலை மீன், கிழங்கா மீனும் வைக்கலாம்.
அப்புறம் என்னது இப்போ கேரளா மெத்தி அந்த மத்தி மீன் அதுவும் வைக்கலாம் நீங்க. இது எல்லாமே வைக்கலாம். அந்த நான் 3 குழம்பு தான் வைக்க முடியாது. ஒண்ணு சொரா குழம்பு வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அதுவும் இந்த சுதும்பு மீனும் ஒரே மெத்தடு தான். வெங்காயம் தக்காளி போட்டுட்டு புளி கம்மியா ஊத்தணும். அதுக்கு வந்து மிளகும் பூண்டும் அரைச்சு ஊத்துவாங்க. அந்த மெத்தட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் அந்த ரெசிபி வீடியோ போடுறோம். சொல்லுங்க, அது போடுறேன் அது ஒரு நாளைக்கு. அது சளி டைம்ல எல்லாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த சுதும்பு மீன் குழம்பு மிளகு அரைச்சி வைப்பாங்க அம்மா, சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சீங்கன்னா அப்படி வேர்த்து போகும். வேர்த்து போனோடனே பாத்தீங்கன்னா நம்ம உடம்பே ஃப்ரீயா ஆயிடும். கோல்டு இருந்தவங்களுக்கு நல்லா ஆயிடும். அது மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தை பிறந்து வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, கை குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. சொரா சொல்றியா இல்ல நீ என்ன? சுதும்பு மீனே சொல்றேன் நான். சுதும்பு சொரா இது ரெண்டுமே வந்து நம்ம குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல மீன். மருத்துவ குணம் அதிகம் இருக்கு அதுல. அந்த மாதிரி மிளகு போட்டு கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டு வந்து அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. குழந்தைக்கும் நல்லா பால் கிடைக்கும். தக்காளி வதங்கணுமா? தக்காளிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்கப்பா. இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் கரைச்சிட்டு லாஸ்ட்ல ஓரளவுக்கு உப்பு போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். புளியும் கரைச்சி எடுத்து வச்சுட்டு இது வதங்குற நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. இது வதங்கிட்டு இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்ப நம்ம வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா நான் புளி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், தக்காளியும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். குழம்பு வந்து 2 வேளைக்கு வரும், நிறைய வைக்கிறேன். அதனால எல்லாமே கொஞ்சம் காரமும் எக்ஸ்ட்ரா தான் போடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். அந்த புளிக்கு இந்த காரம் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இது பச்சை வாசனை போகணும். இந்த நேரத்துல 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு ஒரு கலரிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம், அந்த தண்ணி எடுத்து ஊற்றி கொதிக்க விடணும். பாத்தீங்களா மசாலா வந்து ஒட்டாம வருது பாருங்க. அதுதான் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துனாதான் மசாலா ஒட்டாம வரும். இப்ப இதெல்லாம் குழம்பெல்லாம் கொதிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துன எண்ணெய்லாம் அப்படியே மேல வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்பதான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. சூப்பரான மீன் குழம்பு. 3 நாள் ஆனா கூட மீன் குழம்பு சீக்ரெட் ரெசிபி சொல்லிக்கலாம். நல்ல ரெசிபி, சிக்னேச்சர் மீன் குழம்பு. எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்க அம்மாக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது அப்படியேதான் வருது. அதுதான் இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல புளி கரைச்சு வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். புளி தண்ணி ஊத்தி இந்த மசாலா எல்லாம் நல்லா கலக்கி விட்டு பாருங்க. குழம்பு திக்கா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். ஆமா, அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா கொதிச்சிடும், மீன் குழம்பு கொஞ்சம் திக்கா வரும். அந்த நேரத்துல மீனை போட்டு சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சிம்லயே கொதிச்சா சூப்பரா இருக்கும் அந்த காரம் ஊறி மீன் குழம்பு. இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே உப்பு காரம் வேணுன்றவங்க பாத்துக்கோங்க, வேணுன்றவங்க இப்ப ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திருக்கேன்ப்பா. இப்ப உப்பு பாத்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, காரம் கரெக்டா இருக்கு, புளிப்பு கரெக்டா இருக்கு. உப்பு கொஞ்சம். இப்ப இந்த பச்சை மிளகாய் அப்படியே போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது நல்லா கொதிக்க சொல்ல அதோடைய பிளேவர் இறங்கி அந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதான் எல்லாத்துடைய சுவையும் நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கும். அந்த பச்சை மிளகாய், தக்காளி, இந்த மாதிரி எல்லாம் புளிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். அது சாப்பிட சொல்லதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்கு. நல்லா கொதிச்சு வரணுமா? ஆமா, இப்ப நல்லா குழம்பு திக்கார அளவு கொதிக்கணும். அந்த ராஸ்மல் எல்லாம் போகணும். மீன் குழம்பு கொதிச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா அந்த இது மீன் குழம்பு வாசனை வருது. குழம்பும் கொஞ்சம் திக்கா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மீன் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் காணாங்கத்தை, நல்லா சதையான மீன். மீன் போட்டாச்சுப்பா. இப்ப சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மீனும் வெந்திருக்கும், குழம்பும் நல்லா இருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு பாத்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, மீனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து பொடியா கட் பண்ணிட்டு இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணி மூடி விட்டுடணும். சூப்பரா மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க. அவ்வளவு டேஸ்டான மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். மீன் பாத்தீங்களா உடையாம சூப்பரா இருக்கு. சூப்பரான மீன் குழம்பு ரெடியே ஆயிடுச்சு. இது ஈஸியான மெத்தட் தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.